ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு கேஸ் லாஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சில இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் இதை வச்சு எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயில்ஸ் லா அப்படிங்கிறது வந்துட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். பாயில்ஸ் லா அப்படிங்கிறது பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா டெம்பரேச்சர் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்துட்டு என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? நீங்க ஃபார்முலால பார்க்கலாம். P1 into V1 is equal to P2 into V2 அப்படின்னு இருக்கும். சோ இதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. P1 divided by P2 எடுத்துக்கலாம். அப்புறம் V2 divided by V1 வருமா? இப்ப இந்த P1 V1 indirectly proportional இப்படி கூட கேட்பாங்க. பிரஷர் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? பிரஷர் பாயில்ஸ் லா ஸ்டேட் பாயில்ஸ் லான்னு சொல்லி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். பிரஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V வால்யூம், பிரஷர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருக்கும். சோ நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரஷர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல P2 V2க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வைங்களேன். P1 divided by 1 is equal to V2 வந்துட்டு நமக்கு 1 இருக்கும். So 1 by V1. So அப்போ ஓவராலா நமக்கு என்ன கிடைக்கும்? P1 is equal to V1 வருதா? 1 by V1 வருது. அப்போ நம்ம இப்ப இத என்ன சொல்லலாம்? பிரஷர் வந்து வால்யூம் கூட இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இது எல்லாமே கேஸ் ரிலேட்டடான லாஸ். ஓகேவா? கேஸ், பிரஷர், வால்யூம், ஓகே, அண்ட் அதோட டெம்பரேச்சர் எல்லாமே வரும். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாயில்ஸ் லா என்னன்னு பார்த்திருக்கோம். பாயில்ஸ் லாங்கிறது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து சார்லஸ் லா அப்படிங்கிறது வந்துட்டு பிரஷர் கான்ஸ்டன்ட்ல இருக்கும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுல நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். V1 is equal to V2 divided by T1 divided by T2. இதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள்னா நான் எதுக்காவது ஒன்ன வந்து 1 வேல்யூ போட்டு பாக்குறேன். V2க்கும் T2க்கும் நான் 1 வேல்யூ போட்டு பாக்குறேன். சோ அப்போ V1 is equal to T1 வருமா? V1 வந்து T1 கூட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லணும், இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லணும். புரிஞ்சுச்சா? அப்ப பாயில்ஸ் லா அப்படிங்கிறது பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சார்லஸ் லா அப்படிங்கிறது வால்யூம் இஸ் பிரஷர் இஸ் இன்டைரக்ட்லி, இங்க இன்டைரக்ட்லின்னு வரும், இங்க டைரக்ட்லின்னு வரும். இங்க வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், இங்க பிரஷர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இந்த ஒரு ஏதாவது ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by V, இல்ல P இன்க்ரீஸ் ஆகும்போது V, நீங்க எப்படினாலும் வச்சு படிச்சுக்கலாம். P இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது ஒரு மெத்தட்ல படிச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எப்படி படிப்பேன்னா சிம்பிள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வைப்பேன். ஓகேவா? இது ஞாபகம் வச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பாயில்ஸ் லா அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். சார்லஸ் லா அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஓகேவா? வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஓகே, அப்படி படிச்சுக்கோங்க. அப்பனா நமக்கே தெரியும் இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபார்முலா நான் இங்க எழுதிருக்கேன், இந்த ஃபார்முலா ஞாபகம், இல்ல இங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலா ஞாபகம். இங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலா தான் உங்களுக்கு மேஜரா வரும். ஓகே, நார்மலா நம்ம பார்க்கும்போது இதுதான் வரும். பட் அது காமனா நான் ஜென்ரலா சொல்லும் போது இப்படி சொல்லணும். ஓகேவா? இதனாலும் உங்களுக்கு எந்த இது ஈஸியா புரியுதோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கேல்-லிசப்ஸ் லா அப்படிங்கிறது வந்துட்டு வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டும் சேம். பிரஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், இங்க வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னா சார்லஸ் லா, பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னா கேல்-லிசப்ஸ் லா. ஓகேவா? இது ரெண்டு ஈஸி தானே? சார்லஸ் லாவும் கேல்-லிசப்ஸ் லாவும் ஞாபகம் வைக்கிறது ஈஸி தானே? சரி, அடுத்து கம்பைன்டு லா கொடுத்திருக்காங்க. கம்பைன்ட் லா என்னது? P1 V1 divided by T1 is equal to P2 V2 divided by T2. இது ஃபுல்லையும் நான் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்துட்டேன்னு வைங்களேன். P1 V1 is directly proportional to T1. ஓகேவா? பிரஷர் வந்து T கூட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், வால்யூம் வந்து
டி கூட டைரக்ஷனல் டெம்பரேச்சர், இந்த இது கூட டெம்பரேச்சர் கூட டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ பிரஷரும் வால்யூமும் இங்க என்னவா இருக்கும்? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். வால்யூம் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆயிரும்ல. ஓகேவா? டெம்பரேச்சர் கூட ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது ரெண்டுக்கு இடையில பார்க்கும்போது, இந்த பிரஷருக்கும் வால்யூமுக்கும் இடையில இருக்கும் போது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வரும். சரியா? நான் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் நீங்களே எடுத்து எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாயிரும். ஓகேவா? அப்ப இங்க மூணையுமே கம்பைன் பண்ணி பார்க்கணும். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே லெசக்ஸ் லா மூணுமே சேர்ந்து எடுக்கணும், கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அவகாட்ரோஸ் லா. ஓகேவா? அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ லால பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரும் பிரஷரும் இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். வால்யூம் ஆஃப் கேஸோட வால்யூம் வந்து அமௌண்ட் கூட டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? வால்யூம் V1 is equal to N1 இந்த மாதிரி போட்டுக்கலாம். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் கேஸ் இப்படி போட்டுக்கலாமா? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இங்க 1 கூட நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இப்படி கூட எடுத்துக்கோங்க. வால்யூம் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் கேஸ். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது? ஏன்னா இது வந்து இது மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் நிறைய கொஸ்டின் பார்த்திருக்கேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரஷர் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நிறைய பார்த்திருக்கேன். சோ அதனால இது படிச்சுக்கோங்க கண்டிப்பா. ஓகே. அவகாட்ரோ லா படி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அமௌண்ட் ஆஃப் கேஸும் இன்க்ரீஸ் ஆகும். சோ அது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து டால்டன்ஸ் லா பாத்தீங்கன்னா டோட்டல் பிரஷர் எக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிரஷர் வந்து நிறைய பார்ஷியல் பிரஷர்ஸ்க்கு, ஓகே, இண்டிவிஜுவல் கேஸோட பார்ஷியல் பிரஷரோட சம் தான் என்னன்னா டோட்டல் பிரஷரா. டோட்டல் இஸ் ஈக்குவல் டு நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும். அது ஒன்னொன்னோட சின்ன பார்ஷியல் பிரஷர்ஸ் P1, P2, P3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எல்லாத்தோட சம் தான் என்னது டோட்டல் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸி. ஈக்குவல் டு த சம் ஆஃப் பார்ஷியல் பிரஷர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேசஸ். அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் லா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடியல் கேஸ் லா வந்துட்டு PV is equal to nRT. இதுல Pங்கிறது என்னது? பிரஷர். அது எப்படி இது பண்ணுவாங்க? பிரஷரோட யூனிட் பாஸ்கல். Nங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். Nங்கிறது என்ன எங்கே பார்த்தோம்? நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கேஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். Nங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு அர்த்தம். அடுத்து Rங்கிறது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து Tங்கிறது டெம்பரேச்சர் கெல்வின்ல மென்ஷன் பண்ணணும். Vங்கிறது வால்யூம், எல்லாத்துக்குமே தெரியும். வால்யூமை என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்? Lன்னு மென்ஷன் பண்ணணும் இங்க. ஓகேவா? சரி. அப்போ இந்த இடத்துல இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு விதமா இதை நம்ம நிறைய விதமா இந்த ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட சொல்லலாம். நிறைய ஃபார்முலாஸ்ல வச்சு சொல்லலாம். பட் நிறைய யூனிட்டா சொல்லலாம். அதாவது நிறைய ஃபார்முலா இல்ல, நிறைய யூனிட்டா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.082 L atmospheric pressure divided by mole into K. இது ஒரு ஃபார்முலா, மோல் இன்டு K அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா எப்படி வரும்னா, இன்னொரு ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.314 per mole K. Kங்கிறது இங்க டெம்பரேச்சர் குறிக்கும். சரியா? மோல் Kங்கிறது டெம்பரேச்சர் கெல்வின்ல வரும். அந்த மாதிரி வரும். மோல் இன்டு K. மோல்ங்கிறது அந்த அமௌண்ட் ஆஃப் கேஸ் இதுல வருமா? ஓகே, சரி. அப்ப இது புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். PV is equal to nRT. ஐடியல் கேஸ் லாவோட ஃபார்முலா PV is equal to nRT. அதுல ஒன்னும் Pங்கிறது எதை மென்ஷன் பண்ணும், Nங்கிறது எதை மென்ஷன் பண்ணும், Rங்கிறது எதை மென்ஷன் பண்ணும்னு சொல்லிட்டோம். அந்த ஆரோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஓகேவா? அந்த ஆர்ங்கிறது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். அந்த கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா இது L அட்மாஸ்பியர். ஓகேவா? L அட்மாஸ்பியர் டிவைடட் பை அட்மாஸ்பியரிக் பிரஷர் டிவைடட் பை மோல் இன்டு K. ஓகேவா? மோல் இன்டு K வரும். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்ன? 273 டிகிரி கெல்வின் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் பிரஷர் நார்மலா சொல்லணும்னா 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அதுதான். இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஓகேவா? சரியா? வந்துச்சா? இப்போ இது ரெண்டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுல எந்த மாடல்ல எதுலனாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி வச்சு கேட்கலாம், இப்படி வச்சு கேட்கலாம். சரியா? ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா ஒரே ஒரு தடவை இது மட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அதை ஒரு தடவை சின்னதா ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாமா? என்னன்னு பார்த்தோம்? பாயில்ஸ் லால என்ன பார்த்தோம்? வால்யூம் வந்துட்டு
இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர், அல்லது ப்ரெஷர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம், இப்படி பார்த்தோம். அதே இது அடுத்து வந்துட்டு சார்லஸ் லா. சார்லஸ் லால என்ன பார்த்தோம்? வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் இன்னொரு லா என்ன, கே-லெசக்ஸ் லா. கே-லெசக்ஸ் லா தானே, கே-லெசக்ஸ் லா ஸ்பெல்லிங் பார்த்துக்கலாம். ஜிஏ, ஜிஏவா ஜியூவா, ஜிஏ, ஜிஏ. சரி, கே-லெசக்ஸ் லா. கே-லெசக்ஸ் லால என்ன பார்த்தோம்? பிரஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இது எல்லாத்தையுமே கம்பைண்டா ஒரு ஃபார்முலா பார்த்தோமே, என்னன்னு பார்த்தோம்? கம்பைண்டா வால்யூமும் பிரஷரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். சில டைம் உங்களுக்கு இப்படி வால்யூம் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் கே அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அது போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டீன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வச்சே இது பண்ணிக்கலாம். அந்த கேக்கு பதில் சில டைம் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கே அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இந்த இதுக்கு பதில். ஓகே, இதுக்கு பதில். சரியா? ஓகே, இந்த 4 ஃபார்முலா நல்லா கிளியர் ஆயிடுச்சா? இந்த 4வது ஃபார்முலால வச்சு என்ன சொல்லணும்? வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிரஷர், பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம், அப்படி சொல்லணும். புரிஞ்சுச்சா? ஓகே. இதுக்கப்புறம் அவகட்ரோ ஃபார்முலா பார்த்தோமே, அவகட்ரோ ஃபார்முலா, அவகட்ரோஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமே. அங்க என்ன பார்த்தோம்? வால்யூம் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னன்னு பார்த்தோமா, என் அமௌண்ட் ஆஃப் கேஸ் பார்த்தோமா? பார்க்கல, உங்களுக்கு மறந்துருச்சுன்னா பாருங்க. என்னது? வால்யூம் வந்து என் அமௌண்ட் ஆஃப் கேஸ் கூட வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் கேஸ். இந்த இடத்துல டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டன்டா இருக்கும். எதெல்லாம் அந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட் சொல்லிடும். இங்க பி கான்ஸ்டன்ட், இங்க பி கான்ஸ்டன்ட், இங்க டி கான்ஸ்டன்ட். ஓகே, சரியா? சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து ஐடியல் கேஸ் பார்த்தோம். ஐடியல் கேஸ்ங்கிறது ரொம்ப மாட்டேங்கி சோ ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடியல் கேஸ்ல தான் PV is equal to nRT. இது எல்லாமே இந்த PV is equal to nRTங்கிறது கம்ப்ளீட்டா இது பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? பாருங்க, இத ஹோலா இந்த எல்லா ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணதுதான் ஐடியல் கேஸ்லாவே வரும். நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஐடியல் கேஸ்லா நம்ம மேல இது வரைக்கும் பார்த்தோமா, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி அது எல்லாத்தையுமே சேர்ந்ததுதான். பிரஷர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டீன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எண், இந்த எண்ணை இங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் இருக்கா, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஆர்ன்னு எடுத்துக்கிறாங்க. அது என்ன கான்ஸ்டன்ட்? ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி போடுவோம். RNT இல்ல NRTன்னு படிப்போமா? NRTனே போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம மேல படிச்ச அதே தான் இங்கே வருது. PV is equal to nRT. இந்த அவகாட்ரோ லால இருந்து அந்த எண்ணுங்கிறது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என், அது நம்ம ஐடியல் கேஸ் லால எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கம்பைன்டு லா இருக்குல்ல, இதையும் நம்ம இங்க கேஸ் லால எடுத்துட்டோம். சரியா? நீங்க செக் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். இப்போ பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் கேஸ். வந்துருச்சா? நம்ம படிச்சது எல்லாமே வந்துருச்சா? பிரஷர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். நம்ம மேல படிச்ச எல்லாமே இந்த ஐடியல் கேஸ்லால வந்துருச்சா? அவ்வளவுதான். எல்லாத்தோட கலைவும் தான் இது. அண்ட் இதுல நமக்கு இந்த ஆரோட வேல்யூ தான் கேட்பாங்க. சரியா? ஆரோட வேல்யூ எப்படி ரெண்டு விதமா சொல்லலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய விதமா அதை சொல்லலாம். சரியா? நான் இங்க வந்து ஜஸ்ட் 2 ஃபார்முலா தான் சொன்னேன். பட் அது நிறைய இது இருக்கும். ஓகே, அந்த நம்பர் மட்டும் ஒரு தடவை கடைசியா பாத்துக்கோங்க. அதோட இது முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து போலாம். ஓகேவா? ஸோ நம்ம இது 5 மினிட்ஸ்னு போட்டுட்டு எனக்கு 20 மினிட்ஸ் எடுக்கிறேன். ஸோ பரவாயில்ல, என்ன கொஞ்சமாவது ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஓகே, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டும் ஓகே. அடுத்த செஷன் போலாமா? அடுத்து வந்துட்டு இன்னைக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது சின்னதா இருக்கிறது பார்க்கலாம். ஏசியன் கேம்ஸ் ரொம்ப பெருசு, சிம்பிளா உள்ளது பார்க்கலாமா? சாகித்ய அகாடமி பெருசு, எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கு. இது பாத்துலாம். குளோபல் ஃபிஷரிஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியா 2023ல நடந்திருக்கும் அகமதாபாத்ல, குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல
குளோபல் ஃபிஷரி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதுல பெஸ்ட் மரைன் ஸ்டேட்டா ஆந்திர பிரதேச தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பெஸ்ட் மரைன் டிஸ்ட்ரிக்டா ராமநாதபுரம் தமிழ்நாடு, பெஸ்ட் இன்லேண்ட் ஸ்டேட்டா உத்தரப்பிரதேஷ், பெஸ்ட் இன்லேண்ட் டிஸ்ட்ரிக்டா சியோனி மத்திய பிரதேஷ், பெஸ்ட் ஹிமாலயன் ரீஜியன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அவார்டு வந்துட்டு அஸ்ஸாமுக்கும், பெஸ்ட் ஹிமாலயன் ரீஜியன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு கம்ரூப் அஸ்ஸாம் அப்படிங்கிற பிளேஸுக்கும், பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஆனந்த்நாக் அப்படிங்கிற பிளேஸுக்கும் கிடைச்சிருக்கும். இது என்ன? குளோபல் ஃபிஷரிஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியா. ஓகே, இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த பெஸ்ட் ஸ்டேட்ஸ் பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குலாம் இது கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னைக்கு கொஞ்சம் அதுவே சயின்ஸ் செஷனே கொஞ்சம் பெருசா போனதுனால இதை நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம். அடுத்து எனக்கு என்னைக்காவது ஜிகேவை கம்மி பண்ணிட்டு இந்த ஏசியன் கேம்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொண்டு வரேன். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம நிறைய பார்க்கணும். அடுத்து ஸ்கீம். இன்னைக்கு என்ன ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஒன்னும் இல்ல, நம்ம இந்தியாவோட நேவல் இது இருக்காங்கல்ல, இந்தியன் நேவி இருக்காங்கல்ல, அவங்களும் சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அக்ரிமெண்ட் பண்ணி இந்தியாலேயே நிறைய புது புது இனோவேஷன்ஸ் இந்த நேவல் ரிலேட்டடா டெக்னாலஜிஸ் கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்கீம். இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்கீம் இஸ் ஃபுல் ஃபார்ம் இந்த இருக்கும். ஃபுல் ஃபார்ம் இதுலயே தான் வரும். சரியா? இதுலயே வரும். டு ப்ரொமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் நிச். ஓகே, ப்ரமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் நிச் டிஃபென்ஸ் டெக்னாலஜி பை டொமஸ்டிக் கம்பெனிஸ். நிச் அப்படிங்கிறது யாருமே பண்ணாத விஷயம், புதுசா தனித்துவமா இருக்கக்கூடியது. டிஃபென்ஸ் இந்த நேவல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து புதுமையா டெவலப் பண்றதுக்கு, அதோட டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு டொமஸ்டிக் கம்பெனிஸ் கூட இந்த சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கம்பெனிஸ் கூட ஜாயின் பண்ணி புது டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ் ரிலேட்டடா டிஃபென்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடா டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்கீம் இதுக்குள்ளேயே தான் வரும். டிஃபென்ஸ் டெக்னாலஜி ப்ரொமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளேயே தான் அது இருக்கும். சரியா? இதுக்கு ஃபுல் ஃபார்ம் தனியா எல்லாம் இல்ல. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த 75 சேலஞ்சஸ் தட் ஹவ் இன்ட்ரோடியூஸ்ட் பை இந்தியன் நேவி அண்டர் அசாதி. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இதுவும் இந்த 2022 வந்து 75வது வருஷ இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ அதன் வகையில அதன் பின்னணியில வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் 75 வச்சுனே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க் இந்த ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் ஸ்கீம் மூலமா 75 புது இனோவேட்டிவ் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் நேவிக்கு. ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் டெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த 75 challenges that have been introduced by இந்தியன் நேவி. இந்தியன் நேவி ஒரு 75 சேலஞ்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் கூட, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் கம்பெனி கூட சேர்ந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு இது பண்ணிருக்காங்க. இந்த சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் கூட இந்த போட் ஸ்வாம்ஸ் இந்த மாதிரியான அக்யூரிங் ஆர்ம்டு ஆட்டோனாமஸ் போட் ஸ்வாம்ஸ் அப்படிங்கிற இதை தயாரிக்க போறாங்க. ஓகேவா? ஃபார் அக்யூரிங் ஆர்ம்டு ஆட்டோனாமஸ் போட் ஸ்வாம்ஸ் இது பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இங்க நிறைய இது கொடுத்துருப்பாங்க. டு அச்சீவ் ஆத்ம நிர்பாரதா, எல்லாரும் பார்த்திருப்போம். ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது டிஃபென்ஸ்ல, குறிப்பா டிஃபென்ஸ்ல அச்சீவ் பண்றதுக்கு நேவல் இனோவேஷன் அண்ட் இண்டிஜினியஸ் ஆர்கனைசேஷன். இது NIIO அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். நேவல் இனோவேஷன் அண்ட் இண்டிஜினைசேஷன். இண்டிஜினைசேஷன்னா இந்தியாலேயே ஓகே அந்த அது உருவான இடத்துலயே ஒரிஜின் ஒரு விஷயம் இப்ப இந்தியாலே தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் இண்டிஜினஸ். இந்தியால இருக்கக்கூடிய பீப்புள், இப்ப இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள இண்டிஜினியஸ் பீப்புள் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வாழ்ற பீப்புள், அவங்களோட ஒரிஜினே அங்கதான் இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஹியூமனோட ஒரிஜின் ஆப்பிரிக்கான்னு சொல்றோம்ல. ஓகே, ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஒரிஜின் டு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அது இண்டிஜினியஸ் அர்த்தம், எங்க உருவாக்குறாங்களோ அதுதான். ஸோ அதே மாதிரி இந்த நேவல் இனோவேஷன் அண்ட் இண்டிஜினைசேஷன் ஆர்கனைசேஷன். அடுத்து இன் கன்ஜங்ஷன் வித் DIO. DIOங்கிறது டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் இனோவேஷன்ங்கிறது பெருசு, அதுக்குள்ள இந்த நேவல் இனோவேஷன் வரும். ஆர்மியில தனியா வரும், DRDO அதெல்லாம் தனியா வரும். அதே மாதிரி இந்த DIO அப்படிங்கிறது காமன். இதுக்கு கீழே இந்த NIIO வரும். இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துதான் இந்த மாதிரி நிறைய 75 புது இண்டிஜினியஸ் டெக்னாலஜிய கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு இதுதான் இந்த ஸ்பிரிண்ட் ஸ்கீமும். ஓகேவா? அந்த இங்க இருக்கு பாருங்க, இது என்னது இங்க என்னது கொடுத்துருக்காங்களே, போல் வால்டிங் இன் R&D த்ரூ இனோவேஷன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ்
ஐடெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபுல் ஃபார்ம் இந்த ஸ்கீம்ஸ் படிக்கும்போது நீங்க நிறைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காக தான், இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடா டெவலப் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஜூலை 2022 வந்து பிரைம் மினிஸ்டரால லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் இதோட மெயின் என்ன கோல், என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையர்ஸ் நேவி டு பில்டர்ஸ் நேவி. இது வரைக்கும் நம்ம நேவிக்காக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அதை இந்தியாலேயே பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம இந்தியாக்குள்ளே வந்துருச்சு. இன்னோவேட்டிவான டெவலப்மெண்ட் டெக்னாலஜி நம்ம இந்தியாக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்தியா வந்துட்டு பில்டர்ஸ் நேவி ஆயிடும்ல. பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பையர்ஸ்ல இருந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பையர்ஸ் நேவி டு பில்டர்ஸ் நேவி. அதுக்கப்புறம் அதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் கொடுத்துருக்கு, வேணும்னா பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. பட் ஆனா இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பில் பார்க்கலாம். இது என்ன பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி அமெண்ட்மெண்ட் பில் 2023. இது லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இது பாஸ் பண்ணிருப்பாங்க. பாஸும் ஆயிடுச்சு இந்த பில். ஓகேவா? அண்ட் இந்த பில் எதுனா அக்வா கல்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பில்ல பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அக்வா கல்ச்சர்னா என்னன்னு தெரியணும். அக்வா கல்ச்சர்னா ஒண்ணும் இல்ல, இந்த மீன்கள், கடல் உயிரினங்கள்லாம் எடுத்துக்கலாம். மீன்கள் மட்டும் இல்ல, கடல் உயிரினங்களை ஃபார்ம் பண்ணி அவங்களே சொந்தமா வளர்க்கறது. ஓகேவா? நம்ம எப்படி கேட்டில் எல்லாம் நார்மல் கால்நடைகள்லாம் வளர்க்கணும், அதே மாதிரி ஃபிஷரிஸ், கடல் உயிரினங்கள் எல்லாம் வந்து கடல் ஓரத்துல, ஓகேவா, கடல் ஓரத்துல அந்த சலைன் ஆர் பிராக்கிஷ் வாட்டர், அந்த கடல் ஓர, இதுதான் கடல் ஓர இது, அந்த இடத்துலயே நிறைய வளர்க்கும் பண்ணைகள் அமைச்சிருப்பாங்க. அதுதான் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்றது. மீன் வளர்ப்பு முறை, மீன் வளர்ப்பு இல்ல கடல்சார் உயிரினங்கள் வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம் அக்வா கல்ச்சர்னா. ஓகேவா? அண்ட் இந்த பில் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஒரு பில் வந்திருக்கும், ஒரு ஆக்ட் வந்திருக்கும். என்னன்னா கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2005 ஆக்ட் வந்திருக்கும். இந்த 2005 வந்த ஆக்ட இப்போ வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆக்ட இப்போ மறுபடியும் அமெண்ட் பண்ணி ஒரு பில்லா பாஸ் பண்ணிருப்பாங்க. கோஸ்டல் இப்போ ஒரு 4 சேர்த்துக்கலாம். கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்டா மாறிடுச்சு. இங்க பில்லுன்னு இருக்குமா, இது இப்போ ஆக்டா மாறிடுச்சு. ஏன்னா அது பாஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஏப்ரல் அந்த டைம். ஆனா அது இயர் எண்டுக்கு முன்னாடியே பாஸ் ஆயிரும். சரியா? பிரசிடென்ட் வரைக்கும் போய் 2 சபையிலையும், லோக்சபா ராஜ்யசபா 2 சபையிலையும் அது பாஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால அது ஆக்ட்னு தான் இப்ப நம்ம சொல்லுவோம். ஆக்ட்னும் உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம்ல, பில்லுன்னு கேட்கலாம். ஓகேவா? CAA அல்லது CAB அப்படிங்கறதும் சேர்த்துக்கோங்க. CAAB சரியா? ஓகே. முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த ஆக்ட் எப்பன்னா 2005, அதை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அது என்ன திருத்தம் செஞ்சாங்கன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ நியூ இனோவேட்டிவ் டெக்னாலஜி எல்லாம் அதுல கொண்டு வரணும். ஓகேவா? நிறைய இப்போ இத பத்தி படிச்சேன். நிறைய இது பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப், பிரான், ஃபிஷ், எனி அதர் அக்வாட்டிக் லைஃப், நிறைய அக்வாட்டிக் லைஃப் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆக்ட் மூலமா. ஓகேவா? இது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கும். நீங்க அக்வா கல்ச்சர்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருக்கும். ஓகே. இங்க பாருங்களேன், நெட்கள் மூலமா, நெட் வச்சு இதனால நிறைய ப்ரீடிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்மள ஆர்டிபிஷியலாவே ப்ரீடிங் பண்றது, இதனால நிறைய மீன் வளர்க்க முடியும் நம்மளால. அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இதை சொல்லணும்னா, இது வந்து இந்த சீ ஃபுட் ரிலேட்டடா எல்லா ஆக்டிவிட்டிஸையும் மேனேஜ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஆக்ட் மூலமா தான். இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னாலே குறிப்பா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் த ரேசிங் ஆஃப் த அக்வாகல்ச்சர். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா அக்வா கல்ச்சரை மேனேஜ் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம இதை பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா கடல் ஓரத்துல இது வந்து கடல், இதெல்லாமே வந்து கவர்மெண்டோட சொத்து. கடவுள் எல்லாம் பாதுகாக்கிறது கவர்மெண்டோட பொறுத்து சொத்து. சரியா? கவர்மெண்ட் தான் பாதுகாக்கணும். அப்ப அங்கெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்டோட பெர்மிஷன் வேணும். சரியா? இப்ப மீனவர்கள் எல்லாமே கடற்குள்ள போனோம்னா எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி உண்டு. சரியா? அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால இது கவர்மெண்டோட பெர்மிஷனோட இந்த ஆக்ட், இந்த அத்தாரிட்டி ஆக்டுக்கு கீழே தான் அதை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுல இப்போ நிறைய இப்ப இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏத்தாப்புல அது இன்னும் டெவலப் பண்றதுக்கு தான் இதுல அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நான் சொல்ல வர்றது என்ன, இந்த ஸ்கீம் மூலமா ஏதோ என்ன பண்ண போறாங்கிறது தெரிஞ்சிச்சா? ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதோட ஏம இதெல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு சரியா. ஒரு பில்லு ஸ்கீம் எடுத்து படிக்கிறோம்னாலே அதுல அவ்வளோ டீட்டெயில் இருக்கு. நம்ம வந்து சும்மா அதோட பில் இது படிக்கிறது எக்ஸாமுக்கு நம்ம இந்த அதோட பில் எந்த வருஷம் வந்துச்சு, அது எதுக்காக சும்மா ஒரு பேஸ படிக்கிறதே, அதோட ஏம் என்ன அப்படிங்கிற பேஸ படிக்கிறதே ரொம்ப டீட்டெயில்டா நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு படிச்சுட்டு போலாம், பார்க்கலாம். நான் இன்னும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு இப்பதான் தேடி பார்த்துட்டு இருக்கேன் எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சேர்க்கிறேன் சரியா. ஓகே, ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.